ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க துப்பு வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணி பொரிக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டு வெளியே இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு, அப்புறம் இந்த மாதிரி ஒரு நார் வச்சு நல்லா எல்லா பக்கமும் தேய்ச்சி நல்லா வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு தேய்க்கணும். தேய்ச்சி முடிச்சுட்டு காட்டுறேன். தேய்ச்சி கழுவியாச்சு, வாங்க எப்படி வெட்டலான்னு பார்க்கலாம். இந்த துப்பு வாழையை மட்டும் கிராஸாக தான் வெட்டணும். ஏன்னா அதுக்கு அதிகமாக முள் இருக்கும். அது கிராஸாக தான் இருக்கும். அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு கிராஸாக வெட்டினா தான் சரியாக இருக்கும். வாங்க எப்படி வெட்டலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கிராஸாக வாங்க எல்லாத்தையும் கிராஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிராஸாக வெட்டிட்டு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெட்டி நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு கிராஸாக இப்படி தான் வெட்டணும். இதை எப்படி மசாலா போட்டு பொரிக்கலான்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் பொடி உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிறிதளவு, தயிர் ஒரு ஸ்பூன் அளவு, ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் மட்டும், வேறு எதுவுமே தேவையில்லைங்க. இது மட்டுமே நம்மளுக்கு போதும். மிளகாத்தூள் வேணால் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை விட டேஸ்ட்டு எந்த பொடி போட்டாலும் டேஸ்ட் வராது. இதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். நல்லா விரவி வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். பொரிக்கும்போது பார்க்கலாம். எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கிராமத்து ஸ்டைலில் மீன் வறுவல் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? சூப்பராக இருக்குது. இதில் முள் தான் அதிகமாக இருக்கும். வாங்க சாப்பிடலாம். சூப்பர் டேஸ்ட்டுங்க. இந்த மாதிரி டேஸ்ட்டில் நீங்கள் என்றைக்குமே மீன் வறுவல் சாப்பிட்டுக்க மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். திருப்பி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. பாய்.